الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحابه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: وقرن في بيوتكن ولا تبرجن تبرج الجاهلية الأولى. وقال النبي صلى الله عليه وسلم: الإيمان والحياء قرناء جميعا، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين، والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவிற்கே உரித்தாகுக. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக. அன்புக்கும் இறைநேசத்திற்கும் உரித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தலைப்பு அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இல்லத்தரசிகளின் இனிய பண்புகள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய 11 மனைவி, அவர்களிடத்தில் இருந்த நற்குணங்கள். இதை ஒரு பக்கம் வைக்கிறோம். நம்முடைய வீட்டில் இருக்கிற இல்லத்தரசிகளின் நற்குணங்கள் எந்த அளவிற்கு தோதுவாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்க இருக்கிறோம். 11 மனைவிமார்களிடத்தில் இருக்கிற சில நல்ல பண்புகளை இப்பொழுது நாம் பார்க்கலாம். அன்புக்கும் இறைநேசத்திற்கும் உரித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு 25 ஆண்டுகள் வாழ்ந்த அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு இடத்தில் இருந்த மிக முக்கியமான பண்புகளில் ஒன்று, கணவனை பொருந்தி வாழ்ந்தார்கள். இருக்கிற கணவனை அல்ல, இல்லாத கணவனையும் பொருந்தி வாழுகிற பண்பாடு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்துவத்திற்கு முன்னால் ஒரு வருடத்திற்கு முன்பதாகவே ஹிரா குகைக்கு சென்று விடுவார்கள். அங்கே சென்று அமர்ந்து கொள்வார்கள். ஹஜ்ஜுக்கு சென்றவர்களுக்கு தெரியும் கீழிருந்து ஹிராவின் உயரம் எவ்வளவு. படிகள் இல்லாத காலம். பெருமானாருக்கு உணவு கொண்டு போகிற வேலையை ஹதீஜா ரலியல்லாஹு செய்வார்கள். ஹதீஜாவிற்கு அப்பொழுது வயது ஏறத்தாழ 55ஐயும் தாண்டி நிற்கிற வயதில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு உணவு கொண்டு போவார்கள். என்றைக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிர்த்து பேசியதாக வரலாறு இல்லை. இதே நம்முடைய வீட்டிலே எதுவுமே செய்யாமல், வீட்டுக்கு வேலை செய்யாமல், ஒரு வருட காலம் நான் சென்று விட்டு வருகிறேன், ஒரு இடத்திலே அமரப் போகிறேன், நீ எனக்கு உணவு கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் என்ன நடக்கும்? வீட்டிலே 1000 வேலைகள் இருக்கிறது. பிள்ளை குட்டிகள் எல்லாம் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். என்ன மழை மழை என்று அழைகிறாய் என்று நம்முடைய மனைவிகள் சொல்லுவார்கள். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு உணவு கொண்டு போகிற பொறுப்பை தான் எடுத்தார்கள். பல தினங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு உணவு கொண்டு சென்றார்கள். பெருமானாரை பொருந்தி வாழ்ந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹீயின் கஷ்டத்தை தாங்கி வருகிற பொழுது, கடுமையான காய்ச்சலில் எல்லோரும் இவர் பொய் சொல்லுகிறார், இவர் ஏமாற்றுகிறார் என்றெல்லாம் பேசுகிற பொழுது, வீட்டுக்கு வருகிற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
களைத்து போய் வருகிற கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றிர் அஷீரத்தக்கல் அக்ரமீன், நான் அல்லாஹ்வினுடைய நபி, நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று ஒவ்வொரு குடும்பமாக பெருமானார் போய் சொல்லுகிற பொழுது எல்லோரும் முடியாது என்று மறுக்கிற பொழுது கவலையோடு வருகிற கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள்ளே நுழைகிற பொழுதே அந்த அம்மையார் கதீஜா ரலியல்லாஹு தஆலா தோளோடு தோள் சேர்த்து பெருமானாருக்கு ஆறுதல் சொன்ன வரலாறுகள் ஹதீஸ் நூல்களில் இடம்பெற்றிருக்கிறது. வந்து கதீஜா ரலியல்லாஹு மடியிலே மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுத்து சொல்லுவார்கள், அம்மா கதீஜா, நான் அல்லாஹ்வின் நபி என்று சொல்லுகிறேன், நான் உண்மையை சொல்லுகிறேன், ஆனால் மற்றவர்கள் ஏற்க மறுக்கிறார்கள், அம்மா நீ என்ன நினைக்கிறாய் என்று கேட்கிறார்கள். கதீஜா ரலியல்லாஹு 5 வாசகம் தான் சொன்னார்கள். நீங்கள் ஏன் கவலைப்படுகிறீர்கள் நாயகமே? ஒரு கட்டத்திலே பெருமானார் மலையிலிருந்து குதித்து விடலாமா என்றெல்லாம் நினைக்கிறார்கள். கதீஜா ரலியல்லாஹு தஆலா சொல்லுகிறார்கள், நாயகமே நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு ஆறுதல், என்ன அழகான ஆறுதல். தக்ஸிபுல் மஅதூம், இல்லாதவர்களுக்கும் சேர்த்து சம்பாதிக்கிறீர்கள் நாயகமே. நீங்கள் என்றைக்குமே உங்களுக்கு மட்டும் நீங்கள் சம்பாதித்துக் கொள்ளவில்லை, அடுத்தவர்களுக்கும் சேர்த்து சம்பாதிக்கிறீர்கள். வதஸிலுர் ரஹ்ம, சொந்த பந்தங்களை நேசித்து வாழுகிறீர்கள் நாயகமே. ஒரு சொந்தத்தையும் நீங்கள் விடுவதில்லை. வதஹ்மிலுல் கல்ல, சிரமங்களை நீங்கள் சுமக்கிறீர்கள் நாயகமே. அடுத்தவர்களின் சிரமங்கள் அத்தனையும் நீங்கள் எடுத்துக்கொண்டு மற்றவர்களுக்கு நிம்மதியை கொடுக்கிறீர்கள் நாயகமே. வத்துக்குரில் லைஃப, விருந்தினர்களுக்கு விருந்தோம்பல் செய்கிறீர்கள். வத்துஈனு அலா நவாஇபில் ஹக், எல்லா நல்ல காரியத்திலும் நீங்கள் உதவிக்கரமாக இருக்கிறீர்கள். இறைவன் உங்களை கைவிட மாட்டான் என்று ஆறுதல் சொன்ன அந்த மனைவியின் வரலாறை பார்க்கிறோம். இன்றைக்கு கஷ்டப்படுகிற, களைத்து வருகிற கணவனுக்கு ஆறுதல் சொல்லுகிற மனைவியாக நம்முடைய மனைவி இருக்கிறாளா என்று பார்க்கிறோம். 1ஆம் தேதியிலிருந்து 5ஆம் தேதி வரைக்கும், இந்த சம்பள நாள் வரைக்கும் ஆறுதல் சரியாக இருக்கும். 6ஆம் தேதியிலிருந்து மின்னல் ஹபீபு குறைய குறைய முகப்பத்தும் குறைந்து கொண்டே வரும். இது நம்முடைய கால மனைவிமார்கள். ஆனால் இல்லாமையிலும் ஆறுதல் சொல்லுகிற பண்பாடு கதீஜா ரலியல்லாஹுக்குரிய பண்பாடு. இஸ்லாமிய பெண்மணிகளுக்கு ஆறுதல் சொல்லுகிற மனப்பான்மை, கணவன் வேலைக்கு போய் களைத்து வருகிற பொழுது ஆறுதல் சொல்லுகிற மனப்பான்மை உருவாக வேண்டும். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு நாள் அரபு நாட்டு மக்களின் கஷ்டம் தாங்க முடியாமல் தொழுவதற்கு அனுமதிப்பதில்லை. இறைவனை ஏகத்துவத்தை எடுத்துச் சொல்ல அனுமதி கிடையாது. அபூபக்கர் ரலியல்லாஹு பெரிய வணிகர், வணிகர் சங்க தலைவர் இப்னு தானா. இவர்களிடத்திலே சென்று சொல்கிறார்கள், இப்னு தானா, ஏகத்துவத்தை எடுத்துச் சொல்வதற்கு இந்த மக்கள் அனுமதிப்பதில்லை, அதனால் நான் இந்த ஊரை விட்டே புறப்படலாம் என்று இருக்கிறேன். உடனே இப்னு தானா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நீங்கள் என் ஊரை விட்டு புறப்பட வேண்டும். கதீஜா என்ன வார்த்தையை சொன்னார்களோ அத்தனையும் அப்படியே அபூபக்கருக்கு சொல்லுகிறார் இப்னு தானா. அபூபக்கர், நீங்கள் தக்ஸிபுல் மஅதூம், உங்களுக்கு மட்டும் சம்பாதிப்பதில்லை, ஏழைகளுக்கும் சேர்த்து சம்பாதிக்கிறீர்கள். நீங்கள் தஸிலுர் ரஹம், சொந்தத்தை நேசிக்கிறீர்கள். தஹ்மிலுல் கல்ல, கஷ்டப்படுபவர்களின் சிரமத்தை நீங்கள் தாங்குகிறீர்கள். துக்குரில் லைஃப, விருந்தினர்களுக்கு விருந்தோம்பல் செய்கிறீர்கள். துஈனு அலா நவாஇபில் ஹக், கஷ்டத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் எல்லா வகையான ஹக்குகளுக்கும் உண்மைக்கும் நீங்கள் போராடுகிறீர்கள். நீங்கள் செல்லக்கூடாது, நான் மக்காவுக்கு வருகிறேன், குறைஷிகளிடத்திலே பேசுகிறேன் என்று சொல்லி இப்னு தானா காபாவுக்கு வருகிறார்கள். குறைஷிகளை பார்த்து சொன்னார்கள், அபூபக்கரை இந்த ஊரை விட்டு வெளியேற்றுவதற்கு யாருக்கும் அருகதை கிடையாது. வஹுவ லா யஹ்ருஜ் லா யுஹ்ரஜ், அவர் வெளியேறவும் மாட்டார், வெளியேற்றப்படவும் கூடாது என்று இப்னு தானா கட்டளை போடுகிறார்கள். அரபுகள் ஏற்றுக்கொண்டார்கள். அதற்கு பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹுவினுடைய வீட்டிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிற பொழுது இப்னு தானா சொன்ன வார்த்தையை அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்லுகிறார்கள், நாயகமே,
ஒரு காஃபிர் என்னை குறித்து 5 வாசகம் பேசினார் என்று இந்த 5ஐயும் சொல்லுகிற பொழுது அல்ஹம்துலில்லாஹ் ஹதானா லி கதீஜா, இதே 5 வார்த்தைகளை தான் இதற்கு முன்னால் என் மனைவி கதீஜா சொன்னார். என் மனைவி கதீஜாவின் வார்த்தைகளை அல்லாஹ் அங்கீகரித்து இப்னு தானாவினுடைய நாவிலே போட்டானே, அந்த இறைவனுக்கே எல்லா புகழும் என்றார்கள். கதீஜா ரலியல்லாஹு என்ன வார்த்தையை பெருமானாரை குறித்து பேசினார்களோ அதே வார்த்தை அல்லாஹ் இப்னு தானாவிடத்திலே போட்டு அபூபக்கர் குறித்தும் பேசுகிறார்கள். அல்லாஹ்வின் ஏற்பாடு. ஆறுதல் சொல்லுகிற அற்புத மனைவியாக இருந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் மனைவியை பற்றி சொல்லுவார்கள், ஆண்களில் காமிலானவர்கள் பரிபூரணமானவர்கள் நிறைய பேர்கள் இருக்கிறார்கள். ஆண்கள்ல காமிலானவங்க நிறைய பேர் உண்டு. ஆனால் பெண்களில் பரிபூரணமானவர்கள் என்று சொல்லிவிட்டு பெருமானார் 4 கோட்டை போட்டாங்க. 4 பேர்கள் தான் பெண்களில் பரிபூரணமானவர்கள். சஹாபாக்கள் யார் நாயகமே என்று கேட்கிற பொழுது சொன்னார்கள், முதலில் கதீஜா. பெண்களில் பரிபூரணமானவர்கள் கதீஜா, ஆசியா, மரியம், ஃபாத்திமா என்றார்கள் பெருமானார். 4 பெண்கள் தான் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமையையும், குர்ஆனுக்கு செய்ய வேண்டிய கடமையையும், ரசூலுக்கு செய்ய வேண்டிய கடமையையும், தன் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும், தன் பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும், தன் தோழிகளுக்கு, தன் அண்டை வீட்டாருக்கு, தன் சமூகத்திற்கு செய்ய வேண்டிய எல்லா கடமைகளையும் சரியாக செய்த பெண்மணிகள் இருக்கிறார்கள் என்றால் இந்த 4 பேர்களும் தான் என்று ஹுமான் நபிகள் கோமான் சொல்லி, அதிலும் குறிப்பாக கதீஜா ரலியல்லாஹுவை சொல்லுகிறார்கள் என்றால் நாம் தாய்மார்கள் எண்ணி பார்க்க வேண்டும். கரெக்டா அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமை, ரசூலுக்கு, கணவனுக்கு, பெற்றோருக்கு, பிள்ளைகளுக்கு, உற்றார் உறவுகளுக்கு செய்கிற கடமையை சரியாக செய்திருக்கிறோமா எண்ணி பார்க்க வேண்டும். இரண்டாவது மனைவி ஆயிஷா. ஆயிஷாவிடத்திலிருந்தும் ஏராளமான முத்தான படிப்பினைகள் உண்டு. அவர்களிடத்திலிருந்து அக்லாக்குகளை பற்றி பெருமானார் சொல்லுகிற பொழுது சொல்லுவார்கள், மகாரிமுல் அக்லாக், நற்குணங்கள் என்பது மொத்தம் 10, அந்த 10மே ஆயிஷாவிடத்திலே முத்தாக உண்டு என்றார்கள். நற்குணங்கள் 10, நற்குணங்கள் முழுவதும் ஆயிஷாவிடம் உண்டு. என்ன நற்குணம் என்று கேட்கிற பொழுது முதலாவதாக சிதுக்குல் ஹதீஸ். ஒரு மனுஷனுக்கு இருக்க வேண்டிய குணங்கள்ல சிதுக்குல் ஹதீஸ், உண்மையை பேச வேண்டும். ஆயிஷா சிறு பிள்ளையிலிருந்து 73 வயது வரை வாழ்ந்த ஆயிஷா ஒரு நாள் கூட பொய்யுரைத்ததில்லை என்று வரலாறு சொல்லிக் காட்டுகிறது. சிதுக்குல் ஹதீஸ், வாழ்க்கையில் உண்மையை சொல்லுதல். சிதுக்குல் பாசி ஃபீ தாஅத்தில்லாஹ், வணக்க வழிபாடுகளுக்காக கஷ்டம் மேற்கொள்ளுதல், இபாதத்துக்காக கஷ்டம் மேற்கொள்ளுதல். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா இபாதத்துக்காக எத்தனை கஷ்டங்களை தாங்கி நின்றார்கள் வரலாறு சொல்கிறது. ஜமல் போர்க்களத்திலே போர்க்களத்தின் உக்கிரமத்தில் கூட ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா தொழுகையை கலா செய்ததாக வரலாறு இல்லை. மூன்றாவது யாத்தா உஸ்ஸாயில், கேட்டு வருபவர்களுக்கு கொடுக்கிற மனப்பான்மை. முஆவியா ரலியல்லாஹு தஆலா 80,000 திர்ஹத்தை கொண்டு வந்து ஆயிஷா ரலியல்லாஹ்விடத்திலே கொடுக்கறாங்க. 80,000 திர்ஹம். ஆயிஷா ரலியல்லாஹ் நோன்பு வைத்திருக்கிறார்கள். பரீரா ரலியல்லாஹ் பக்கத்தில் இருக்கிறார்கள். அம்மா பரீரா, இந்த 80,000ஐயும் ஏழைகளுக்கு கொடுன்னாங்க. நம்ம பெண்மங்களா இருந்தா சொல்லுவாங்களா, பத்திரமா லாக்கர்ல பூட்டி வை, எப்ப நகை கம்மியா இருக்குமோ அப்ப எடுத்துக்குவோம் என்று சொல்லுகிற நம் பெண்கள் எங்கே? அத்தனையும் கொடு. பரீரா கொடுக்கிறார்கள். அத்தனையும் கொடுத்து முடித்துவிட்டு ஆயிஷாவிடத்தில் வந்து சொன்னார்கள், அம்மா ஆயிஷா, இன்றைக்கு நோன்பு திறப்பதற்கு நம் வீட்டில் எதுவுமே இல்லை என்றார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு சொன்னார்களாம், நீங்கள் முன்னால் சொல்லி இருந்தால் கொஞ்சம் எடுத்து வைத்திருக்கலாமே என்று. யாத்தாஉ ஸாயி, கேட்டு வரக்கூடியவர்களுக்கு அள்ளி கொடுக்கிற மனப்பான்மை, சிறந்த குணம் ஆயிஷாவிடத்தில் இருந்தது. முகாஃபாத்து ஸனி, எதையும் பொருந்தி வாழுதல் ஆயிஷாவிடத்தில் இருந்தது. 9 மனைவிமார்கள் ஒன்றாக சேர்ந்து பெருமானாரிடத்தில் நீங்கள் கொடுக்கிற வருமானம் போதவில்லை. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், வருஷத்துக்கு ஒருக்க பெருமானார் கொடுப்பார்கள், கொடுக்கிற வருமானம் போதவில்லை என்று சொல்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு 29 நாள் ஈலா என்று தனியாக இருந்து விடுகிறார்கள். காசெல்லாம் கூட கேட்டா என்னால கொடுக்க முடியாது என்று தனிமையில் இருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மாசம் நான் வரமாட்டேன்னு சொல்லி
29வது நாள் கீழே இறங்குறாங்க. ஆயிஷா கேக்குறாங்க, என்ன நாயகமே 29லயே இறங்கிட்டீங்களே, ஒரு மாசம் வரமாட்டேன்னு சொன்னீங்களே, ஒரு நாள் முன்னாடியே இறங்கிட்டீங்களே என்று கேட்கிற பொழுது பெருமானார் சொன்னார்கள், இந்த மாதத்திற்கு நாளே மொத்தம் 29 தான் அம்மா, அதனால் தான் நான் வந்தேன். அல்லாஹ் என்ன சொன்னான்? கூட காசு கேட்டாக்க வேற மனைவி இருக்கிறாங்க, உங்களை எல்லாம் உற்ற சொல்லிட்டான் அல்லாஹ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா நாயகியை தனியாக அழைத்து சொன்னார்கள், அம்மா ஆயிஷா, இந்த விஷயத்திலே உன் பெற்றோரிடத்திலே மஷூரா செய்து விட்டு வா, நான் கொடுக்கிற பொருளைத்தான் கொடுப்பேன், அதற்கு மேல் கேட்பதாக இருந்தால் அல்லாஹ் இந்த பெண்களை விட்டு விடுங்கள் என்று சொல்லிவிட்டான், நீ உங்க அம்மா அத்தாட்ட கேட்டு வா. உடனே ஆயிஷா சொன்னாங்க, இந்த விஷயத்துல அம்மா அத்தாட்ட எல்லாம் கேட்கிற மாதிரி இல்ல, காசே கொடுக்காட்டி உங்க கூடத்தான் நாயகமே வாழுவேன், எனக்கு காசே வேண்டாம் சொல்லிவிட்டு ஆயிஷா ரலியல்லாஹு சொன்னார்கள், நான் சொன்ன பதிலை மற்ற மனைவிமார்களிடத்திலே சொல்லிவிட வேண்டாம் நாயகமே, அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு மனைவியாக சந்திக்கிற பொழுது ஆயிஷா என்னை ஏற்றுக்கொண்டார்கள், நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? ஆயிஷாவே ஏற்றுக்கிட்டாங்களா? நாங்களும் ஏற்றுக்கொள்கிறோம். ஆயிஷா ஏற்றுக்கொண்டார்கள், நாங்களும் ஏற்றுக்கொள்கிறோம். காசே கொடுக்கலனாலும் பரவாயில்லை நாயகமே, உங்களுக்கு மனைவியாக நாங்கள் இருந்தால் போதும் என்று அத்தனை பேர்களும் ஏற்றார்களே. உள்ளதை கொண்டு பொருந்திக் கொள்ளுகிற மனப்பக்குவம் என்ற நற்குணம் ஆயிஷாவிடத்தில் காமிலாக இருந்தது. 5வதாக சிலத்துர்ராம், சொந்த பந்தங்களை நேசித்தல். மிஸ்தகு போன்ற சொந்தக்காரர்களுக்கு வாழ்நாள் முழுக்க ஆயிஷா ரலியல்லாஹுவின் குடும்பம் உதவி செய்த வரலாறுகள் குர்ஆனில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம். 6வதாக அதாஉல் அமானா, அமானிதத்தை நிறைவேற்றுவது. பெருமானாரிடத்திலே பெற்ற கல்வியை அமானிதமாக வைத்து 73 வயது வரை அமானிதத்தை, ஏன் தன்னுடைய படுக்கை அறை விஷயங்கள் கூட எப்படி சமுதாயம் பகிர்ந்து கொள்ள வேண்டும், எப்படி சமுதாயம் அதை பயன்படுத்த வேண்டும் என்று ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொல்லிக் கொடுத்தார்கள். பெருமானார் எப்படி படுப்பார்கள், என்னோடு எப்படி சேருவார்கள் என்பது முதற்கொண்டு அந்த சுன்னத்தை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அந்த அமானிதத்தை கூட விட்டு வைக்கவில்லை. இந்த சமுதாயத்திற்கு நிறைய பாடங்களை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அதற்கு அடுத்து சொன்னார்கள், அத்தஸப்புருல் ஜார், மகாரிமுல் அக்லாக்ல சிறந்த குணம் எதுன்னா அண்டை வீட்டுக்காரன் கொடுக்கிற தொந்தரவுகளில் பொறுமையாக இருப்பது. பக்கத்து வீட்டுக்காரன் கொசுக்கடியை கூட தாங்கிடுவான். இந்த பக்கத்து வீட்டுக்காரனுடைய கடியை எத்தனை பேர்கள் தாங்கி வாழ்கிறோம். ஆனால் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா தாங்கி வாழ்ந்த வரலாறு உண்டு. அடுத்ததாக 8வதாக அத்தஸப்புருல் ஜௌஜ், கணவன் ஏதாவது பேசுகிற பொழுது பொறுமையாக இருக்கிற மனப்பான்மை. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சில நேரத்தில் பேசி விடுவார்கள், பெருமானார் பேசுகிற பொழுது அமைதியாக்கி விடுவார்கள். சஃபியா ரலியல்லாஹு குறித்து ஆயிஷா ரலியல்லாஹு சில நேரத்தில் பேசின வார்த்தைகள் எல்லாம் கடுமையான வார்த்தைகள். ஹாதிஹி கஸீரா, சஃபியா ரலியல்லாஹு கொஞ்சம் குட்டையா இருப்பாங்க, இந்த குட்டச்சி செல்லுகிறாள் என்று சொன்னவுடன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷாவை ஒரு பார்வை பார்ப்பாங்க. ஆயிஷா, என்ன வார்த்தை பேசுகிறாய்? உன்னுடைய வார்த்தையை கடலில் கலந்தால் கடல் சாக்கடையாகி விடும் ஆயிஷா. எல்லா சாக்கடைகளையும் சுத்தப்படுத்துகிற கடல், உன் வார்த்தையை சாக்கடையில் கலந்தால், உன் வார்த்தையை கடலில் கலந்தால் கடல் சாக்கடையாகி விடும். ஆயிஷா ஒன்றும் பேசவில்லையே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிக்கிற பொழுது ஆயிஷா வாய் திறந்ததாக ஒரு வரலாறு கூட காட்ட முடியாது. துக்குரில் லைஃப், விருந்தோம்பல் செய்கிற மனப்பான்மை. கடைசியாக சொன்னார்கள் பெருமானார், அல் ஹயா, வெட்கம். 73 வயதிலே ஒரு அந்நிய ஆடவன் ஆயிஷாவை பார்த்ததாக ஒரு வரலாறு சொல்ல முடியாது. நூற்றுக்கணக்கான மாணவர்கள், ஆயிரக்கணக்கான மாணவர்கள் ஆயிஷாவிற்கு முன்னால் இருந்தார்கள், ஆனால் திரைக்கு பின்னால் இருந்தார்கள். ஹயா, இத்தனை குணங்களும் ஆயிஷாவிடத்தில் இருந்தது. நம்முடைய பெண்மணிகளிடத்திலே இந்த விஷயங்களில் எத்தனை இருக்கிறது? கல்வியின் தேடல். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா பெருமானாரோடு இருந்த காலம், வாழ்ந்த காலம் 18 ஆண்டு. ஆயிஷாவுக்கு 18 வயசுல பெருமானார் வஃபாத்தாகிறார்கள். 18 வயதிலேயும் அவர்கள் கல்வியின் தேடல். பெருமானார் ஒரு நாள் பேசுகிறார்கள், ஒரு சஹாபி கவலையில் அமர்ந்திருக்கிறார். 2 புள்ள பிறந்து வயிற்றிலிருந்து வெளியே வருகிற பொழுதே இறந்து பிறக்கிறது. அந்த சஹாபி கவலையில் இருக்கிறார். அந்த பிள்ளைகளுக்கு ஃபரத் என்று சொல்லுவார்கள் அரபியிலே. யாருக்கு 2 பிள்ளை பிறந்து இறக்கிறதோ அந்த பிள்ளைகள் இவரை சொர்க்கத்திற்கு கொண்டு செல்லும் என்றார்கள் பெருமானார். அந்த பிள்ளைகள் விடாதே,
என் அப்பாவை நான் சொர்க்கத்திற்கு அழைத்துச் செல்கிறேன். சபையில் இருந்த ஒருவர் கேட்கிறார், ஒரு பிள்ளை இருந்தால் நாயகமே, ஒரு பிள்ளை இருந்தாலும் அது சொர்க்கத்திற்கு அழைத்துச் செல்லும். இத வீட்டுக்குள் இருந்தே கேட்டுக்கிட்டு இருந்த ஆயிஷா தனக்கு பிள்ளை இல்லை இல்லையா, அந்த வருத்தம் தாங்காமல் பெருமானாரிடத்தில் கேட்டு அனுப்புகிறார்கள், பிள்ளையே இல்லாதவர்களின் நிலை என்ன நாயகமே, எங்களின் நிலை என்ன நாயகமே, பிள்ளையை கொடுப்பவன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன், எங்களின் நிலை என்ன நாயகமே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேள்விக்கு பதில் சொல்லுகிறார்கள், ஆனஃபரத்துக்கும், யாருக்கு குழந்தை இல்லையோ அவர்களை நான் சொர்க்கத்திற்கு இழுத்துச் செல்வேன் என்றார்கள். செல்வங்களில் சிறந்த செல்வம் மழலை செல்வம், அந்த செல்வம் இல்லையா அவர்களுக்கு நான் பொறுப்பு, நான் இழுத்துச் செல்லுகிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷாவை ஆறுதல் படுத்துகிறார்கள். கேள்வியின் தேடல் ஆயிஷாவிற்கு அதிகமாக இருந்தது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இந்த சமுதாயத்திற்கு கிடைத்த பெரிய சட்டம் உலகத்தில் எந்த சமுதாயத்திற்கும் கிடைக்கவில்லை. பனு முஸ்தலிக் போர்க்களம் போய்விட்டு வருகிற பொழுது கலாஉல் ஹாஜத்துக்காக, தேவைகளை நிறைவு செய்வதற்காக ஒட்டகம் ஒரு இடத்திலே நிறுத்தப்படுகிறது. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலாவும் கலாஉல் ஹாஜத்துக்காக பெண்களோடு சேர்ந்து செல்கிறார்கள். சென்று விட்டு வருகிற பொழுது அவர்களுடைய மாலை கீழே விழுந்து விடுகிறது. தேவைகளை எல்லாம் முடிச்சிட்டு ஒட்டகத்துக்கு வரும்போது கழுத்தை பார்க்கறாங்க, மாலை இல்ல. அந்த மாலையும் ஓஸ் மாலை தான் வாங்கிட்டு போயிருந்தாங்க. அஸ்மா ரலியல்லாஹு அன்னையில இருந்து அந்த பழக்கம் இன்ன வரைக்கும் இருக்கு. கல்யாணத்துக்கு இந்த ஓசி வாங்கி போட்டு போற பழக்கம். ஆயிஷா ரலியல்லாஹு அஸ்மாவிடத்திலே ஓசி வாங்கிய மாலை ஓடி தேடுகிறார்கள், எடுத்து வருகிறார்கள். அதற்குள் தொழுகையின் நேரம் முடிய போகிறது. சஹாபாக்கள் எல்லாம் நாயகத்திடத்திலே சொன்னார்கள், நபியே நாயகமே, தொழுகையின் நேரம் முடிய போகிறது நாயகமே, என்ன செய்வது நாயகமே, பக்கத்தில் தண்ணீர் இல்லை நாயகமே, வேறு வழியே இல்லை நாயகமே. பெருமானார் அல்லாஹ்விடத்திலே கரம் ஏந்துகிற பொழுது அல்லாஹ் வசனத்தை இறக்குகிறான், இல்லம் தஜிது மாஆ ஃபதயம்மமு சஈதன் தய்யிபா, தண்ணீர் இல்லையா மண்ணை கொண்டு தயம்மம் செய்து கொள்ளுங்கள். எப்படி தயம்மம் செய்யறதுங்கிற சட்டம் வரைக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லிக் கொடுக்கிறார். அதனால்தான் சஹாபாக்கள் சொல்லுவார்கள், ஆயிஷா உன்னால் கிடைத்த பெரிய பொக்கிஷம் இந்த சமுதாயத்திற்கு தயம்மம் கிடைத்திருக்கிறது ஆயிஷா. தயம்மம் என்ற சட்டம் கிடைத்ததற்கு காரணம் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா. கல்வியின் தேடல், எல்லா நற்குணங்களும் மொத்தமாக ஆயிஷாவை படிக்கிற நாம் நம்முடைய ஆயிஷாக்கள் இந்த நிலைக்கு வர வேண்டாமா? பெருமானாரினுடைய மனைவிமார்களில் அன்னை ஹப்ஸா, ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் பெருமானாரிடத்திலே வந்து அந்த அம்மாவுடைய குணத்தை சொல்லுகிறார்கள் பெருமானாருக்கு. ஃபஇன்னஹா சவ்வாமா வ கவ்வாமா வ ஜௌஜத்துக்க ஃபில் ஜன்னah. யா ரசூலல்லாஹ், ஹப்ஸா உமர் ரலியல்லாஹுவினுடைய மகளை குறித்து ஜிப்ராயில் சொல்லுகிறார்கள், நாயகமே, இவர் இரவு முழுவதும் நின்று வணங்குவார், பகல் முழுவதும் நோன்பு வைக்கிற பெண்மணி நாயகமே. இப்ப ஹப்ஸா நாயகியினுடைய பண்பாடு, பகல் முழுவதும் நோன்பு வைப்பார்களாம், இரவு முழுவதும் நின்று வணங்குவார்கள். சஹாபாக்கள் போய் பேட்டி கேட்கிறாங்க, ஹப்ஸா, நிறைய நல்லமல்கள் இருக்கிறது, ஆனால் நோன்பை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொண்டீர்களே, அதற்கு என்ன காரணம்? பேட்டி கேட்கிறாங்க. நோன்பு அதிகமாக வைக்கிறீர்களே, அதற்கு என்ன காரணம்? ஹப்ஸா நாயகி சொன்னார்களாம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் காரணம். ஒரு ஹதீஸை பெருமானார் சொன்னார்கள், அமல்கள் மொத்தம் 7. ஒரு அமல், ஒரு வார்த்தை, அதை சொன்னால் சொர்க்கம் உண்டு, அதுதான் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுன் ரசூலுல்லாஹ் என்ற கலிமா. இன்னொரு அமல், மன் அஷ்ரக பில்லாஹ், அல்லாஹ்வுக்கு யார் இணை வைக்கிறாரோ வஜபத் லஹுன் நார், அவருக்கு நரகம் உண்டு. பெருமானார் மூன்றாவதாக சொன்னார்கள், ஒரு தீமையை செய்தால் ஒரு தீமை உண்டு. ஏதாவது ஒரு தீமை செய்யறோம், ஒரு தீமை உண்டு. நான்காவதாக பெருமானார் சொன்னார்கள், ஒரு நன்மையை நாடினால், செய்யல, ஒரு நன்மையை நாடினால் அதற்கு ஒரு நன்மை உண்டு. ஒரு நன்மையை ஐந்தாவதாக சொன்னார்கள், யார் ஒரு நன்மையை செய்கிறார்களோ அஷ்ரத்து அம்சாலிஹா, ஒன்றுக்கு 10 மடங்கு நன்மை உண்டு. பெருமானார் ஆறாவதாக சொன்னார்கள், மன் அன்ஃபக ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே போர்க்களத்திற்காக யார் 1 ரூபாய் செலவழிக்கிறார்களோ ஒன்றுக்கு 700 உண்டு என்று சொன்ன நாயகம் கடைசி அமலாக சொன்னார்கள், அஸ்ஸௌம், நோன்பு இருக்கிறதே, லா யஅலமுஹு இல்லல்லாஹ், அதை அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் அறிய முடியாது. நோன்பு வச்சிருக்கிறோமா இல்லையாங்கிறத அறியறது அல்லாஹ் தான், அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் அறிய முடியாது. லா யஅலமு ஸவாபஹு இல்லல்லாஹ், அதன் கூலியையும்
அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் அறிய முடியாது. அல்லாஹ்வே கூலி கொடுக்கிற ஒரு அமல் நோன்பு. எனவேதான் என் வாழ்க்கையில் நான் நோன்பை எடுத்துக்கொண்டேன் என்றார்கள் ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா. அதிகம் நோன்பு வைப்பார்கள். நம் சமுதாயத்தில் இப்படி ஒரு பழக்கம் இருந்தது. ரஜப் மாசம், ஷாபான் மாசம், ரமலான் மாசம் 3 மாதமும் நோன்பு வைத்த பெண்மணிகள் நம் சமுதாயத்திலே முந்தைய காலத்தில் இருந்தார்கள். நாம சின்ன பிள்ளையா இருக்கும்போது பார்த்திருக்கிறோம். இப்ப ரம்ஜான்லயே வைக்கிற அம்மாக்களை காணவில்லை. தன் பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்புகிற பொழுது நோன்பு வைக்க வேண்டாம் என்று சொல்லி அனுப்புகிற பெற்றோர்கள், தன் பிள்ளைகளை காலேஜுக்கு அனுப்புகிற பொழுது நோன்பு வைக்க வேண்டாம் என்று சொல்லி அனுப்புகிற பெற்றோர்கள் எங்கே இருக்கிறோம்? அந்த தாயின் வரலாறுகளை பாருங்கள். ஒரு நாள் ஹப்ஸா நாயகி வீட்டில் இருக்கிற பொழுது விருந்தாளி வந்துட்டாங்க. நோன்பு வச்சிட்டு இருக்காங்க. விருந்தாளி வந்து விட்டார்கள். ஹப்ஸானால நமக்கு ஒரு சட்டத்தை பெருமானார் கொடுக்கிறார்கள். விருந்தாளி வீட்டுக்கு வந்து விடுகிறார்கள். விருந்தாளிக்காகவே ஹப்ஸா நாயகி நோன்பை விடுகிறார்கள். ரம்ஜானை விடக்கூடாது. அதனால ரம்ஜான்ல விட்டுறணும்னு அர்த்தம் அல்ல. சுன்னத்தான நஃபிலான நோன்புகளை விடலாம். ரம்ஜான்ல விருந்தாளி வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு நோன்பு விட்டுறக்கூடாது. இது ஃபர்ல். சுன்னத்தான நோன்புகளை வைக்கிற பொழுது ஹப்ஸா நாயகி நோன்பை விட்டுவிட்டு விருந்தாளிகளோடு சேர்ந்து சாப்பிட்டு அவர்களை மகிழ்வித்து அனுப்புகிறார்கள். பெருமானாரிடத்திலே சொன்னார்கள், நாயகமே, விருந்தாளிக்காக நோன்பை விட்டேன். பெருமானார் சந்தோஷம் அடைகிறார்கள். ஃபக்லி ஃபி யௌமின் ஆகர், இன்னொரு நாள் அதை கலா செய்து கொள்ளம்மா, இது நல்ல பழக்கம் என்றார்கள் ஹுமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்புக்குரியவர்களே, எவ்வளவு அழகான பண்பாடுகளை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். அடுத்த மனைவியாக நாம் பார்ப்பது 5வதாக உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா. நன்மையில் உம்மு சலமாவினுடைய தேடலை போன்று வேற எந்த பெண்களிடத்திலும் இருந்ததில்லை வரலாறு சொல்கிறது. நன்மையில் தேடல் வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே தேடுகிறார்கள். நாயகமே, நிறைய நன்மை எனக்கு வேணும். என்ன சொல்றீங்க நாயகமே? ஏதாவது சொல்லுங்கள். நன்மையின் தேடல். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அம்மா, உலகத்திற்கும் நான் உனக்கு சொல்லுகிறேன், மறு உலகத்திற்கும் உனக்கு சொல்லுகிறேன் என்றார்கள். பெருமானார் தேட தேட நிறைய கிடைத்தது. இந்த உலகத்திலே சுபுஹ் தொழுகைக்கு பிறகு, ஒவ்வொரு நாளும் சுபுஹ் தொழுகைக்கு பிறகு, அம்மா உம்மு சலமா, இதை 3 தடவை சொல்லிக் கொள்ளம்மா என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம். இன்னொரு ரிவாயத்துல சுப்ஹானல்லாஹில் அஸீமி வ பிஹம்திஹி. புகாரியில பதிவான ஹதீஸ் சுப்ஹானல்லாஹில் அஸீமி வ பிஹம்திஹி என்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதை 3 தடவை ஓதிக்கொள்ளம்மா, சுப்ஹானல்லாஹில் அஸீமி வ பிஹம்திஹி. இதை சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியுல் அலீம். இதை 3 தடவை ஓதிக்கொள்ளம்மா. இது என்ன செய்யும் தெரியுமா? 4 பலாக்களை விட்டு உன்னை தூரமாக்கி விடும் அம்மா. துபைது கானில் பலாயல் அர்பா. 4 பெரும் பலாக்கள், முசீபத்துகளை உன்னை விட்டு தூரமாக்கி விடும் அம்மா. அல் ஜுனூன், பைத்தியம் பிடிக்காது உனக்கு அம்மா. அல் ஜுதாம், குஷ்டரோகம் உன் வாழ்க்கையில் வராது அம்மா. அல் அமா, கண் பார்வை உனக்கு குறையாது அம்மா. அல் ஃபாலஜ், உனக்கு பக்கவாதம் வராது அம்மா என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த 2ஐயும் சுபுஹுக்கு பிறகு வெறும் 3 தடவை நீ ஓதிக்கொள், உனக்கு கிடைக்கிற பரிசு நாள். அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதே சுபுஹ் தொழுகைக்கு பிறகு 4 வார்த்தை அல்லாஹ்விடத்திலே சொல்லிவிடம்மா. அல்லாஹும்ம ஹ்தினி மின் இன்திக், யா அல்லாஹ், எனக்கு ஹிதாயத்தை உன் புறத்திலிருந்து நீ தருவாயாக. ஹிதாயத்தை கொடுக்கிறது அல்லாஹ். அல்லாஹும்ம ஹ்தினி மின் இன்திக், உன்னுடைய புறத்திலிருந்து எனக்கு ஹிதாயத்தை கொடு. வாஃபில் அலைய மின் ஃபضلிக், என்னின் மீது உன்னுடைய அருளை நீ கொட்டு. அஃபில்னா ஓட்டு. 2வது வார்த்தை அஃபில் அலைய மின் ஃபضலிக், யா அல்லாஹ், உன்னுடைய ஃபضலை என் மீது நீ ஓட்டு. வன்சுர் அலைய மின் ரஹ்மத்திக், உன்னுடைய ரஹ்மத்தை என்னின் மீது பரத்தி விடு. வன்சுர் அலைய மின் ரஹ்மத்திக், உன்னுடைய ரஹ்மத்தை என்னின் மீது பரத்தி. வஅன்ஸில் அலைய மின் பரக்காத்திக், உன்னுடைய பரக்கத்தை எனக்கு இறக்கிக் கொண்டே இரு. இந்த 4 வார்த்தையை நீ சுபுஹுக்கு பிறகு சொல்லிக் கொள்ளம்மா, உனக்காக சொர்க்கத்தின் 4 வாயில்கள் திறந்தே இருக்கும் அம்மா. நீ எந்த வாயிலில் வேண்டுமானாலும் நுழைந்து கொள்ளலாம் அம்மா என்று உம்மு சலமா ரலியல்லாஹு பெருமானார் சொல்லுகிறார்கள். நன்மையின் தேட்டம். இன்னொரு ஹதீஸ்ல பார்க்கலாம்,
உம்மு ஸலமா ரலியல்லாஹு தஆலா எவ்வளவு தஸ்பீஹ். இன்னைக்கு நம்ம பெண்களுக்கு சில நேரத்துல ஆர்வம் அதிகமாச்சுன்னா பேசாம புடிச்சிருவாங்க. ஆர்வம் போச்சுன்னா மொத்தமா போயிடும். ஆனால் உம்மு ஸலமா ரலியல்லாஹு தஆலா தஸ்பீஹ் ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். லுஹர் நேரமாகிறது, பெருமானார் பார்க்கிறார்கள், ஓதிக்கொண்டே இருக்கிறார்கள். அசருக்கு வருகிறார்கள், ஓதிக்கொண்டே இருக்கிறார்கள். மக்ரிபுக்கு வருகிறார்கள், ஓதிக்கொண்டே இருக்கிறார்கள். இஷாவுக்கு வந்தாலும் ஓதிக்கொண்டே இருக்கிறார்கள். பெருமானார் சிரித்துவிட்டு சொன்னார்கள், அம்மா உம்மு ஸலமா, காலையிலிருந்து மாலை வரை ஒரே உருட்டாக இருக்கிறதே, தஸ்பீஹ் ஓதிக்கொண்டே இருக்கிறீரே அம்மா என்று கேட்கிற பொழுது, ஆம் நாயகமே, நான் அல்லாஹ்வை துதித்துக் கொண்டிருக்கிறேன் நாயகமே. பெருமானார் சொன்னார்கள், உமக்கு ஒரு வார்த்தையை நான் சொல்லுகிறேன் அம்மா, அதை சொன்னால் 3000 ஆண்டுகள் தஸ்பீஹ் செய்த நன்மை உனக்கு கிடைத்துவிடும் அம்மா என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள், சுப்ஹானல்லாஹி அதத ஹல்கிஹி வ ரிலா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி. சுப்ஹானல்லாஹி அதத ஹல்கிஹி வ ரிலா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி. அந்த பெண்ணினுடைய ஆர்வம், இதை ஒரு தடவை சொல், 3000 ஆண்டுகள் தஸ்பீஹ் செய்த நன்மை கிடைக்கும் என்றார்கள் பெருமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த உம்மு ஸலமா ரலியல்லாஹு தஆலா நன்மையில் எவ்வளவு தேட்டம் தெரியுமா? பொதுவாகவே உம்மு ஸலமாவினுடைய வீட்டிலே ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அதிகமாக விளையாடுவார்கள். ஒரு நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மு ஸலமாவின் வீட்டில் இருக்கிற பொழுது திடீரென்று சிரிக்கிறார்கள், திடீரென்று அழுகிறார்கள். இதை பார்த்த உம்மு ஸலமா பெருமானார் சிரிப்பதை பார்த்து சிரிக்கிறார்கள், பெருமானார் அழுவதை பார்த்து அழுகிறார்கள். என்ன காரணம்னே கேட்கல. அதற்கு பிறகு பெருமானாரிடத்திலே வந்து, நாயகமே, நீங்கள் சிரித்தீர்கள், நான் சிரித்தேன், நீங்கள் அழுதீர்கள், நான் அழுகிறேன், என்ன காரணம் நாயகமே? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என் பேரன் என் மீது விளையாடுவதை பார்த்து சிரித்தேன். இந்த நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கர்பலாவின் மண்ணை கொண்டு வந்து என்னிடத்திலே காட்டினார்கள். இந்த இடத்தில் தான் ஹுசைன் வெட்டப்படுவார் என்று காட்டினார்கள், அதனால் நான் அழுதேன். ஹுசைன் ரலியல்லாஹு கொல்லப்படுவார்கள் என்று காட்டினார்கள், அதனால் நான் அழுதேன் என்று சொல்ல, பெருமானார் அதற்கு பிறகு சொல்லுவார்கள், அம்மா, அல் ஹசன் மின்னி வல் ஹுசைன் மின்னி. ஹசன் என்னை சார்ந்தவர், ஹுசைன் என்னை சார்ந்தவர், ஃபாத்திமா என்னை சார்ந்தவர், அலி என்னை சார்ந்தவர். யார் இந்த 4 பேர்களையும் பிரியப்படுகிறாரோ ஃபகத் அஹப்பனி, அவர் என்னை பிரியப்பட்டவர். யார் இந்த 4 பேர்களையும் கோபப்படுகிறாரோ அவர் என்னை கோபப்பட்டவர் என்று பெருமானார் சொல்லுகிற பொழுது, நாயகமே, என்னையும் இதிலே சேர்த்துக் கொள்ளுங்களே என்கிறார்கள். 4 பேத்தோட நிறுத்திட்டீங்களே, உம்மு ஸலமாவையும் உள்ளே இணைத்துக் கொள்ளுங்கள். ஹசன், ஹுசைன், ஃபாத்திமா, அலி, உம்மு ஸலமா என்று இணைத்துக் கொள்ளுங்கள். அன்தி அஹ்லி பைத்தி, நீயும் என் குடும்பத்தை சார்ந்தவர் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மு ஸலமாவையும் இணைத்த வரலாறுகளை பார்க்கிறோம். இந்த உம்மு ஸலமானால இந்த சமுதாயத்திற்கு ஒரு பெரிய பாடம், பெண்களுக்கு ஒரு பெரிய பரிசு கிடைத்தது. என்ன தெரியுமா? பெருமானாரிடத்திலே சென்று சொல்கிறார்கள், நாயகமே, இந்த ஜனாபத்தினுடைய குளிப்பு இருக்கிறதே, கடமையான குளிப்பு, ஒரு முடி அளவு, ஒரு ரோமம் அளவுக்கு தண்ணீர் படவில்லை என்றாலும் அந்த குளிப்பு கூடாது. அதற்கு பிறகு அவன் செய்கிற அமல்கள் ஏற்கப்படாது. நாயகமே, எனக்கு ரோமம் அதிகமாக இருக்கிறது, முடி நீண்ட முடியாக இருக்கிறது, எல்லா பகுதியிலும் தண்ணீர் சேர்ந்ததா இல்லையா என்று என்னால் அறிய முடியாது நாயகமே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்க, இந்த சமுதாயத்திற்கு ஒரு சலுகை சட்டம் கிடைத்தது. என்ன தெரியுமா? அடர்த்தியான முடி உடையவர்கள் 3 முறை தண்ணீரின் வேர்பாகத்துல, மேலெல்லாம் தண்ணி படணுங்கிற அவசியம் இல்ல, வேர்பாகத்துல தண்ணீரை ஒரு 3 தடவை ஊத்தி விட்டாலே ஜஸ்ஸி சலாச ஹஸயாத், 3 முறை ஊற்றிக்கொள், உங்களுக்கு போதும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு பெரிய சட்ட சலுகை. பெருமானாரிடத்திலே சென்று அவர்களுடைய ஆர்வத்தின் உச்சம், இன்றைக்கு நம்முடைய பெண்களுக்கு இப்படி மார்க்க ஆர்வம் வந்திருக்கிறதா எண்ணி பார்க்க வேண்டும். கேட்கிறார்கள். நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்து, நாயகமே, அல்லாஹ் எங்க பார்த்தாலும் ஆம்பளைகளையே சொல்லிட்டு இருக்கான், பொம்பளைகளை எங்கயாவது சொல்றானா? யாயுகல்லதீன் ஆமனூன்னு தான் சொல்றான். ஈமான் கொண்ட ஆண்களே, யாயுகன்னாஸ், எல்லாம் ஆம்பளைகளா சொல்லிட்டு இருக்கிறானே, எங்களை எல்லாம் அல்லாஹ் கண்டுகொள்ளவே இல்லையே என்று அல்லாஹ்விடத்திலே கேட்ட உடனே ஜிப்ரீல் இறங்கினார்களே. இன்னல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத்தி வல் முஃமினீன வல் முஃமினாத்தி, முஸ்லிமான ஆண்கள், முஸ்லிமான பெண்கள், முஃமினான ஆண்கள், முஃமினான பெண்கள், பயபக்தி உள்ள ஆண்கள், பயபக்தி உள்ள பெண்கள், உண்மையை சொல்லும் ஆண்கள், உண்மையை சொல்லும் பெண்கள், வரிசை அல்லாஹ் சொல்லுகிறான். 22வது ஜுசுவினுடைய கடைசி பகுதியை நீங்கள் பார்த்தால் தெரியும். அந்த முதல் பக்கத்துல கடைசியில பாத்தீங்கன்னா வரிசை அல்லாஹ் சொல்லிட்டு, அல்லாஹு லஹும் மஃஃபிரத்தன் வ அஜ்ரன் அலீமா,
இவர்கள் அத்தனை பேர்களுக்கும் மன்னிப்பு இருக்கிறது, உயர்ந்த கூலி இருக்கிறது. ஆண்களையும் பெண்களையும் ஒன்றாக இணைத்து பேசுவதை பார்த்து உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா சந்தோஷம் அடைந்தார்கள். நன்மையில் தேட்டம் கொண்ட பெண்ணாக உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா வாழ்ந்தார்கள். நம்முடைய பெண்மணிகளும் நன்மையில் தேட்டமுள்ள பெண்களாக வாழ வேண்டும். அடுத்த பெண்ணாக திகழ்பவர்கள் தான் ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. தான தர்மத்தில் பெருமானார் அவர்களுக்கு வைத்த பெயர் தூளுடையது, கை நீளமானவள். என்னுடைய மனைவிமார்களையே ஒரு அம்மா இருக்கிறாங்க, அவங்களுக்கு கை நீளம்னு நாங்க பெருமானார் எல்லாம் டேப் எடுத்துட்டு போயிருச்சு. யாரு கை நீளமா இருக்குன்னு எல்லாம் அளந்துகிட்டு இருக்குது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த கை நீளத்தை சொல்லவில்லை, தான தர்மத்தை சொன்னேன் என்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு இவ்வளவு தர்மம் செய்கிற ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா நான் ஸைனபை என் வாழ்க்கையில் முந்த முடியவில்லையே என்று அங்கலாய்த்துக் கொள்வார்கள் என்று வரலாறு சொல்லி காட்டுகிறது. உமர் ரலியல்லாஹுவினுடைய ஆட்சி காலத்தில் ஸைனப் ரலியல்லாஹுவுக்கு கொடுக்கிற அத்தனை பொருட்களையும் ஒன்றாக சேர்த்து ஒருவருக்கு கொடுத்து விடுவார்களாம். பர்ஸா பின்த் ரஃபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா இந்த பெண்மணிக்கு துணிமணிகளை வச்சு உள்ளுக்குள்ள ரகசியமாக 85,000 மிருகங்களை வைத்து உள்ளே அனுப்புவார்களாம். ஒரு வருஷம் ரமலான்ல துஆ கேட்டாங்க, யா அல்லாஹ் உமர் ரலியல்லாஹுவிடத்திலிருந்து அடுத்த வருடம் எனக்கு பொருளாதாரம் வரக்கூடாது. அரசாங்கத்திலிருந்து ரசூலின் மனைவிமார்களுக்கு பொருளாதாரம் செல்லும், அடுத்த வருடம் எனக்கு உமரின் கையில் இருந்து பொருளாதாரம் வரக்கூடாது என்று துஆ செய்தார்கள். ரமலான் வருவதற்கு முன்னால் அவர்கள் இறந்து போனார்கள் என்று வரலாறு சொல்லி காட்டுகிறது. அன்புக்குரியவர்களே, இந்த ஸைனப் ரலியல்லாஹு விட்டு சென்ற பெரிய பொக்கிஷம் என்ன தெரியுமா? வாழ்க்கையில் 24 மணி நேரத்தை 4 பங்குகளாக பிரித்துக் கொள்வார்கள். நேர பங்கீடு ஸைனபிடத்தில் இருந்த பெரிய சொத்து. ஒரு பகுதியை யுனாஜி ஃபீஹா ரப்பா, அல்லாஹ்வை வணங்குவதற்காக வைத்தார்கள். அந்த நேரத்தில் தூக்க வந்தா கூட முடியில கைத்த கட்டி வணங்குவாங்களாம். தூங்கி விழுகிற பொழுது அந்த கயிறு இழுக்க எழுந்து வணங்குவார்கள். யுனாஜி ஃபீஹா ரப்பா. அடுத்த பகுதியில் யுனாஜி ஃபீஹா நஃப்ஸா யுஹாசிபு பிஹா நஃப்ஸா, நஃப்ஸோடு கணக்கு வழக்கு பார்ப்பார்களாம். நஃப்ஸோடு கணக்கு வழக்கு பார்ப்பார்களாம். இன்னைக்கு என்ன நன்மை செஞ்சோம், என்ன தீமை செஞ்சோம், தீமையை அழிக்கிறதுக்கு வழி என்ன, நன்மையை பெருக்க வழி என்ன என்று நஃப்ஸோடு கணக்கு பார்ப்பார்கள். ஒவ்வொரு ஏப்ரல்லையும் காசுக்கு கணக்கு பார்க்கிற நம்ம ஒவ்வொரு நாளும் நஃப்ஸுக்கு கணக்கு பார்த்தது உண்டா? அடுத்த ஒரு பார்ட் யுஈனு அலல் ஐயால், குடும்பத்திற்காக உதவி செய்வார்கள். வீட்டு வேலை கணவனுக்கு செய்ய வேண்டியது, பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டியது. அடுத்த பார்ட்டிலே யுஈனு யஹ்லு பைன நஃப்ஸிஹி வ ரப்பிஹி, நஃப்ஸுக்கு ரப்புக்கும் கனெக்ஷன் ஏற்படுத்துவாங்க, துஆவில் கழிப்பார்கள். நஃப்ஸுக்கும் ரப்புக்கும் உள்ள கனெக்ஷனை அவர்கள் ஏற்படுத்திக் கொண்டிருப்பார்கள் என்று வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்களே. என்றைக்காவது நம்முடைய தாய்மார்களே இந்த நிலைக்கு வந்திருக்கிறோமா? இந்த 4 பகுதிகளாக நேரத்தை பங்கீடு செய்து நேரத்தை எப்படி கழிக்கிறோம்னு நமக்கு தெரியாமலே கழித்துக் கொண்டிருக்கிறோம். இதுதான் நம்முடைய வாழ்க்கை. ஆனால் ஸைனப் கொடுக்கிற பெரிய பாடம் உண்டு. அடுத்ததாக உம்மு ஹபீபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, பெருமானாரின் மீது அளவு கடந்த காதல் கொண்ட பெண்மணி உம்மு ஹபீபா. பெருமானாரின் மீது அளவு கடந்த காதல். ஒரு நாள் அவர்களின் தகப்பனார் அபூ சுஃபியான் வருகிறார், வீட்டுக்கு வருகிறார். வாப்பா வந்தா எப்படி இருக்கும் மரியாதை? நம்ம வீடுகள்ல நம்ம வாப்பா வந்தா இல்ல, அவங்க வாப்பா வந்தா எவ்வளவு மரியாதை இருக்கும். மாமனார் வந்தா நாரா கிழிச்சு போடுவாங்க, அது வேற விஷயம். அவங்க வாப்பா வந்தா கடுமையான மரியாதை. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமருகிற கட்டிலிலே வந்து அபூ சுஃபியான் வாப்பா வந்து அமருகிற பொழுது, கும் யா அபி, கும் யா அபி, இந்த கட்டிலில் அமருகிற தகுதி உங்களுக்கு கிடையாது என்றார்கள். ஒரு சமூக தலைவன் அபூ சுஃபியான். பெருமானார் அவர்களுக்கு கொடுத்த மரியாதை, காபாவுக்கு கொடுத்த மரியாதையை கொடுத்தார்கள் அபூ சுஃபியான். ஆனால் கணவன் என்று வருகிற பொழுது, இந்த இடத்தில் உட்காருகிற தகுதி உங்களுக்கு கிடையாது, எழுந்திருங்கள் என்று சொன்னார். கணவனின் மீது அவர்கள் வைத்த மரியாதை என்ன? அந்த உம்மு ஹபீபா ரலியல்லாஹு தஆலா பெருமானாரிடத்தில் கேட்கிறார்கள், நாயகமே, நான் வீட்டுக்கு வெளியே செல்லக்கூடிய சிக்கலான சூழல் ஏற்படுகிற பொழுது என் வீட்டையும் என் குழந்தைகளையும் பராமரிப்பதற்கு நான் என்ன செய்வது நாயகமே என்று கேட்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த முழு சமுதாயத்திற்கு ஒரு பாடம் தந்தார்கள். அம்மா, நீ வீட்டை விட்டு வெளியே செல்லுகிற பொழுது 4 ரக்காத்து தொழுது கொள்ளம்மா.
ஒவ்வொரு ரக்காத்திலும் சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு பிறகு ஒரே ஒரு தடவை குல் ஹுவல்லாஹ் ஓதி நீ 4 ரக்காத் தொழுதுட்டு அல்லாஹ்விடத்திலே சொல்லிவிடம்மா, நான் வெளியே செல்லுகிறேன், வீட்டுக்கும் பொருளுக்கும் குழந்தைகளுக்கும் ரப்பே நீ கலீஃபாவாக, நீ பிரதிநிதியாக இருந்து கொள் என்று சொல்லிவிட்டு கிளம்பம்மா, உன் வீட்டுக்கு ரப்புல் ஆலமீன் பிரதிநிதியாக மாறிவிடுவானம்மா என்ற பாடத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக நமக்கு உம்மு ஹபீபா ரலியல்லாஹு தஆலா கொடுக்கிறார்களே. எத்தனை பேர்கள் இந்த பாடத்தை கற்றிருக்கிறோம், படித்திருக்கிறோம், செய்திருக்கிறோம், எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அடுத்த மனைவியாக காட்சி அளிப்பவர்கள் தான் மைமூனா ரலியல்லாஹு தஆலாவினுடைய வீட்டிலே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தங்கி பெருமானாரினுடைய இரவு தொழுகைகளை இந்த சமுதாயத்திற்கு அறிமுகப்படுத்துகிறார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹுவினுடைய சித்தி தான் மைமூனா. இந்த மைமூனாவை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அம்மா மைமூனா, சில அமல்கள் நம்முடைய நன்மைகளை அழித்துவிடும், அதை மட்டும் நீ செய்யாதே அம்மா. மைமூனா வாழ்நாளில் அதை செய்ததாக வரலாறே இல்லை. 6 செயல்களை நீ செய்து விடாதே அம்மா, அமல்களை அழித்துவிடும். அல் இஸ்திஆல் பி குயூபில் ஹல்க், மக்களுடைய நலவை பார்க்க வேண்டுமே தவிர குறைகளை பார்த்துக் கொண்டே அலையாதே அம்மா. பொம்பளைகளுக்கு பொதுவாகவே நன்மையை பார்க்கிறதை விட தீமையை பார்ப்பதிலே, கொஞ்சம் குறைகளை பார்ப்பதிலே ஆர்வம் அதிகமாக இருக்கும். ஆனால் மைமூனாவுக்கு சொன்னார்கள், குறையை பார்க்காதே அம்மா. இரண்டாவதாக கஸ்வத்துல் கல்ப், அம்மா கடின உள்ளத்தோடு நீ வாழாதே அம்மா, உன் அமலை அழித்து விடும். உள்ளத்தில் என்னைக்குமே மென்மை இருக்க வேண்டும், கடினம் இருக்கக்கூடாது அம்மா. மூன்றாவதாக ஹுப்புல் மால், பொருளின் மீது நீ பேராசைப்படாதே அம்மா, அது உன் அமல்களை அழித்துவிடும். காசு 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 என்று சொல்லி அமல்களுக்கான வாய்ப்பை கொடுக்காத அம்மா. நான்காவதாக கில்லத்துல் ஹயா, வெட்க குறைவு உன் அமல்களை குறைத்து விடும் அம்மா. வெட்கம் குறைய குறைய ஈமானும் குறைந்து விடும், அமலும் குறைந்து விடும் அம்மா. நாலாவதாக தூளுல் அமல், அதிதீத கற்பனை வேண்டாம் அம்மா. 25 வருஷத்துக்கு பின்னாடி இப்படி, 40 வருஷத்துக்கு பின்னாடி அப்படி, 80 வருஷத்துக்கு பின்னாடி இப்படி மாறிடலாம் என்று இன்சூரன்ஸ்காரன் போன் பண்ற மாதிரி நீ நிறைய கற்பனை பண்ணாதே அம்மா, உன் வாழ்க்கைக்கு அது ஆகாத அம்மா. கடைசியாக சொன்னார்கள், அல்-லுல்மு லா யன்தஹி, அநீதி அளித்துக் கொண்டே இருக்காதே அம்மா, அடுத்தவர்களுக்கு தீங்களிக்காதே அம்மா. இந்த 6ம் உன்னுடைய அமல்களை அழித்துவிடும். மைமூனா ரலியல்லாஹு தஆலா தன்னுடைய வாழ்க்கையில் இந்த 6ஐயும் செய்ததாக ஒரு வரலாறு காட்ட முடியாது. அடுத்த மனைவி ஜுவைரியா. இந்த அம்மா கொஞ்சம் வித்தியாசமான மனைவி, மனைவிமார்களே கொஞ்சம் வித்தியாசமான மனைவி. எல்லாரும் ரசூலுல்லாஹ்ட்ட நன்மையை கேட்டா இந்த அம்மா தீமையை கேட்பாங்க. ஆப்போசிட் சிந்தனை, அறிவாளி. நாயகமே எதை எதை யார் யார் கெட்ட மனுஷன் கேட்பாங்க. மத்த மனைவில யார் யார் நல்ல மனுஷன் கேட்டா இவங்க பெருமானாரிடத்திலே போய் 2 கேள்விதான் கேட்டாங்க. நாயகமே மன் அஷர்ருன் நாஸ் மன் அபுகலுன் நாஸ், மக்களிலேயே மன் அபுகலுல்லாஹ், மக்களிலேயே யார் கெட்டவன், அல்லாஹ்வுக்கு கோபமானவன் யார். 2 கேள்விதான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிக்கிறார்கள். இந்த பெண்மணியினுடைய அறிவை பார்த்தீர்களா? என்ன அழகாக பேசுகிறார். மன் அஷர்ருன் நாஸ், மக்களிலேயே மிக கெட்டவன் யார் தெரியுமா? பெருமானார் சொன்னார்கள், மன் அக்கல வஹதா, தனியா போய் சாப்பிடுவான். பெருமானார் சொல்றாங்க, அடுத்த நண்பனை யாரையும் சொந்த பந்தம் யாரையும் கூட்டுக்க மாட்டான், தனியா போய் சாப்பிடுவான். வ மன் அரிஃப்தா, சேர்ந்து சாப்பிடுவதை தடுப்பான். வீட்டுல சேர்ந்து சாப்பிடுறதுல தான் பரக்கத்து இருக்குது, மனைவி மக்களோடு சேர்ந்து சாப்பிடுறதுல. ஆனா அதை சாப்பிட மாட்டான், தனியா சாப்பிடுவதை பிரியப்படுவான், சேர்ந்து சாப்பிடுவதை தடுப்பான். வசாஃபர வஹதா, தனிமையாக பிரயாணம் செய்வான். வலரப அப்தா, தன் வேலையாள முறப்பான், அடிப்பான். தன் வேலையாட்களை, தனக்கு கீழுள்ளவர்களை அடிப்பான். இவனை விட கடினமானவனை சொல்லட்டுமா? பெருமானார் சொல்லுகிறார்கள், யபுகலுன் நாஸ வ யபுகலூனஹு, மக்களை இவன் கோபப்படுவான், பார்க்கும்போதே கோபத்தோடு தான் பார்ப்பான், இவனை மக்கள் கோபத்தோடு பார்ப்பார்கள். சொல்லிவிட்டு பெருமானார் சொன்னார்கள், இதைவிட கடுமையான ஒரு ஆளை நான் சொல்லவா, அஷர்ரை நான் சொல்லவா என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், யுஹ்ஷா அலைஹி ஷர்ரு, அவனுடைய தீமையை பயப்படப்படும். அந்த ஆள் வர்றாண்டாவே ஏதாவது ஒண்ணு போட்டு போயிடுவான்.
தீமையை பயப்படப்படும். லா யுர்ஜா ஃபீஹி கைரா, நன்மையை அவனிடத்திலிருந்து எதிர்பார்க்கப்படாது. நன்மையை எதிர்பார்க்கப்படாது. அவனிடத்தில் தீமைதான் வந்து கொண்டிருக்கும். இவன்தான் மக்களில் மிக கெட்டவன். உஷாராக இருந்து கொள் அம்மா என்று சொல்லிக் காட்டுகிறார்கள். யாரை அல்லாஹ் கோபப்படுகிறான் என்றால் அஸ்ஸக்காரூன், பொய்யர்களை அல்லாஹ் கோபப்படுகிறான். அல் ஹம்மாலூன், பெருமானார் சொல்கிறார்கள் பெருமைக்காரர்களை அல்லாஹ் கோபப்படுகிறான். அல் மஷ்ஷாஊன பின் நமீமா, கோல் சொல்லி திரிபவர்களை அல்லாஹ் கோபப்படுகிறான். அல் முஃப்ரிகூன பைனல் அஹிப்பா, நண்பர்களுக்கு மத்தியில் மனைவி மக்களுக்கு மத்தியில் பிரித்து வைப்பவர்களை அல்லாஹ் கோபப்படுகிறான். அடுத்து சொன்னார்கள் பெருமானார் அல் பாகூன், புரட்சிக்காரர்களை அல்லாஹ் கோபப்படுகிறான். அம்மா இவர்களெல்லாம் இறைவனுக்கு பிடிக்காதவர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜுவைரியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுக்கு சொல்லி காட்டுகிறார்கள். வித்தியாசமான சிந்தனை கொண்ட ஜுவைரியா. இன்றைக்கு இந்த சிந்தனையாவது நம்முடைய பெண்களில் உண்டா? என்னென்ன அமல்கள் கெட்ட அமல்கள் இருக்கிறது, அதிலிருந்து தவிர்ந்து கொள்வதற்கான வழிகள் என்னென்ன, அதுவும் இல்லை. அடுத்த மனைவி ஸைனப் பின்த் ஹுஸைமா. யார் அந்த ஸைனப் பின்த் ஹுஸைமா? தன்னுடைய வாழ்நாளில் நிறைய அடிமைகளை உரிமை விட்ட பெண்மணி. அந்த அம்மாக்கு பிடிச்ச காரியமே என்னன்னா அடிமைகளை உரிமை விட்டுக் கொண்டே இருப்பார்கள். ஒரு நாள் ஒரு கருப்பான அடிமை உரிமை விட செல்லுகிற பொழுது பெருமானார் சொல்லுகிறார்கள், அம்மா இப்படி ஊருக்கே அடிமைகளை கொடுத்துட்டு இருக்கிற, உரிமை விட்டுக் கொண்டிருக்கிறாய், உன்னுடைய சகோதரன் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார், அவருக்கு ஒன்று கூட அம்மா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற பொழுது அடிமையை கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் அந்த அம்மாவுக்கு இருக்கிற அத்தனை சொத்துக்களையும் சேர்த்து கொடுத்த வரலாறுகளை நாம் ஹதீஸ் நூல்களிலே பார்க்கிறோமே. அன்புக்குரியவர்களே, தான தர்மத்தோடு சேர்த்து அடிமைகளை உரிமை விடுவதில் அதிக அக்கறை கொண்டவர்களாக வாழ்ந்த ஸைனப் பின்த் ஹுஸைமா ரலியல்லாஹு தஆலா இன்னைக்கு நம்மள்ட்ட கேட்டு வர்ற மக்களுக்கு உணவு கொடுக்கிற பழக்கம் குறைந்து போயிருக்கிறது. கேட்டு வருகிற ஏழைகளுக்கு, ஏன் நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற ஏழைகளுக்கு, சொந்த பந்தங்களுக்கு உதவுகிற மனப்பான்மை கொண்ட பெண்களாக நம்முடைய பெண்கள் இருக்கிறோமா எண்ணி பார்க்க வேண்டும். 10வது சௌதா பின்த் ஸம்ஆ. கணவனின் ரகசியத்தை பாதுகாப்பதில் அந்த அம்மாவுக்கு நிகர் யாருமே இல்லை. நம்ம வீட்ல எல்லாம் கணவனுடைய ரகசியத்தை, அம்மா பாத்திமா இந்த ரகசியத்தை யார்ட்டையும் சொல்லாதேன்னா நேரா பக்கத்து வீட்டு அக்காட்ட போய் ஓதிடுவாங்க. எங்க வீட்டுக்காரர் யார்ட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்கக்கா, உங்கள்கிட்ட மட்டும் தான் சொல்றேன்க்கா, உங்கள்கிட்ட மட்டும் தான் சொல்றேன், அக்கம் பக்கம் எல்லாம் போயிடும். கணவனின் ரகசியத்தை பாதுகாப்பதில் சௌதாவுக்கு நிகர் யாரும் இல்லை. அது மட்டுமல்ல, தன்னுடைய நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்த காலத்திலே 9 மனைவிமார்கள் ஹயாத்தாக இருந்தார்கள். ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா ஹயாத்தாக இல்ல. ஸைனப் பின்த் ஹுஸைமா 8 மாசம் தான் வாழ்ந்தாங்க. பாக்கி 9 பேரும் இருந்தார்கள். பெருமானார் ஒரு நாளைக்கு ஒரு மனைவி இடத்திலே தங்குவார்கள். இப்படி சௌதாவினுடைய தினத்திலே சௌதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா வயதான பெண்மணியாக இருக்கிற காரணத்தினால் என்னுடைய தினத்தையே நான் தர்மம் செய்கிறேன் ஆயிஷாவுக்கு என்று, நீங்கள் ஆயிஷாவிடத்திலே 2 நாள் இருந்து கொள்ளுங்கள் என்று தன்னுடைய தினத்தை கூட, பெருமானார் வீட்டுக்கு வந்து போவது எவ்வளவு பெரிய பாக்கியம், அதை கூட காசு பணத்தை தர்மம் செய்தவர்கள் நிறைய பெண்மணிகள் இருந்தார்கள். பெருமானார் அதைத்தான் பெருமையாக சொல்லுவார்கள், அம்மா சௌதா, உன்னை போன்ற தியாகியை நான் பார்த்ததில்லை அம்மா, உன்னை போன்ற ஐஃபத்தான பெண்ணை நான் பார்த்ததில்லை அம்மா, உன் தினத்தையே தர்மம் செய்திருக்கிறாய் அம்மா என்று சொல்லுகிற அளவிற்கு வாழ்ந்து காட்டிய பெண்மணி சௌதா. கடைசியாக சஃபியா 11வது மனைவி சாபிரா. பொறுமைக்கு உதாரணம் யார் என்று கேட்டால் எல்லோரும் சொல்லுவார்கள் அம்மா சஃபியா என்பார்கள். எல்லா மனைவிமார்களும் சஃபியாட்ட வம்பிழுக்காத மனைவியே இல்ல. ஒரு நாள் ஹப்ஸா ரலியல்லாஹு ஆயிஷா ரலியல்லாஹு 2 பேரும் சேர்ந்து வம்பிழுத்தாங்களாம். சஃபியா யூத பெண்மணி. இவங்க போய் சொன்னாங்க, நாங்கள் எல்லாம் உயர்குலத்து பெண்கள், குறைஷ் குலத்து பெண்கள், நாங்கள் எல்லாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தின் வம்சத்தை சேர்ந்தவர்கள், அப்படி இப்படி நிறைய பேசிட்டாங்க. சஃபியா ஒன்று கூட பேசவில்லை. பெருமானாரிடத்தில் வருகிறார்கள், நாயகமே, எப்பொழுது பார்த்தாலும் என்னை யூத பெண்ணே என்று எல்லோரும் கேலி செய்து கொண்டிருக்கிறார்கள் நாயகமே, நான் என்ன பதில் சொல்வதென்றே தெரியவில்லை நாயகமே. நம்ம அம்மா இருந்துச்சுன்னா கொலா சண்டை நடக்குவாங்க. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுக்கறாங்க, அம்மா இனி அவர்கள் பேசினால் உனக்கெல்லாம் ஒரு பெருமை இருக்கு, நாயகத்தின் மனைவி என்று வேண்டுமானால் நீங்கள் சொல்லலாம், நாயகத்தின் மனைவி என்று சொல்லலாம். அம்மா உனக்கு 3 பெருமை இருக்கிறது. உன்னுடைய தகப்பனார் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், உன்னுடைய சிறிய தந்தை மூசா அலைஹிஸ்ஸலாம், உன்னுடைய கணவர் நான். அம்மா உனக்கு 3 பெருமை. கேட்டால் சொல். என் தகப்பனார் ஹாரூன், என் சிறிய தந்தை மூசா, என் கணவர்
கண்மணி நாயகம் உங்களுக்கு ஒரு பெருமைதான், எனக்கு 3 பெருமை இருக்கிறது என்று சொல்லுங்கள் என்று பெருமானார் சொல்லிக் கொடுக்கிறார்கள். இன்னொரு முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜுக்கு அழைத்து வருகிற பொழுது சஃபியா ரலியல்லாஹுவினுடைய ஒட்டகம் காயப்பட்டு விடுகிறது. ஸைனப் ரலியல்லாஹுவினுடைய ஒட்டகத்திலே பெருமானார் ஏற்றுகிறார்கள். ஸைனப் ரலியல்லாஹு தன்னுடைய ஒட்டகத்திலே கொண்டு செல்லுகிற பொழுது சஃபியாவோடு பேசுகிறார்கள். அன்தில் ஃபகீரா, ஒட்டகம் வாங்குறதுக்கு கூட, நல்ல ஒட்டகம் வைக்கிறதுக்கு கூட வழி இல்லாதவள் என்று பேசிவிடுகிறார்கள். இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு உலக்காயத்தை ஏற்படுத்தி விடுகிறது. ஸைனப் ரலியல்லாஹுவை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், அம்மா ஸைனப், நீ அந்த பெண்ணை பார்த்து காயப்படுத்தி இருக்கிறாய், அதனால் உன்னோடு நான் பேச விருப்பமில்லை என்று முஹர்ரம் சஃபர் 2 மாதம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசவில்லை. ஸைனப் ரலியல்லாஹோடு ஒரு நாள் பேசவில்லை என்று சொன்னாலே நம்முடைய நிலைமை என்னாகும்? சஃபியா ரலியல்லாஹ் தன்னை பேசிய ஸைனபுக்காக பரிந்துரைக்கிறார்கள். பெருமானாரிடத்திலே சென்றார்கள். நாயகமே, மன்னிக்க வேண்டியது நான் தான் நாயகமே, நானே மன்னித்து விட்டேன் நாயகமே, நீங்களும் மன்னித்து விடுங்கள் நாயகமே, அந்த பெண்ணை நீங்கள் காயப்படுத்த வேண்டாம் நாயகமே, களங்கப்படுத்த வேண்டாம் நாயகமே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃபியாவின் பொறுமையை பார்த்தீர்களா என்று ஸைனப் ரலியல்லாஹுவிடத்திலே சொல்லி காட்டுகிறார்களே, அந்த பொறுமை, குடும்பத்திலே பொறுமை நம்முடைய வீட்டிலே வந்துவிட்டால், கணவனிடத்திலும் மனைவியிடத்திலும் வந்துவிட்டால், இந்த 11 மனைவிமார்கள் எந்த நற்குணங்களை கற்றுக் கொடுத்தார்கள், அந்த நற்குணங்கள் நம் வீட்டுக்குள்ளே வந்துவிட்டால் இல்லத்தரசிகள் சொர்க்கத்து அரசிகளாக மாறி போவார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த வாக்கியத்தை நம் இல்லத்தரசிகளுக்கும் தந்தருள்வானாக. வாஹிரு தஅவா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா நபியினா மௌலானா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. ربنا لا تدع لنا في مقامنا هذا ذنبا إلا غفرته ولا هما إلا فرجته ولا دينا إلا أديته ولا مريضا إلا شفيته ولا حاجة هي لك رلا إلا قضيتها ويسرتها وعديتها يا أرحم الراحمين. إليك ربي فحببنا وفي أعين الناس فعظمنا. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. صلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل عليه وسلم.